ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய ஆசிரியர்கள் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெட் நோட்டிஃபிகேஷன் எப்போது வரும் அப்படிங்கிற கேள்வி தான். இந்த டெட் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம் உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, நீங்கள் டீச்சர்ஸாக ஆகிறதுக்கு அடித்தளமான ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டே இந்த டெட் எக்ஸாம் தான். இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா மட்டும்தான், அந்த லைஃப் டைம் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு எந்த ஒரு எக்ஸாமுமே உங்களால் எழுத முடியும். நியமன தேர்வு எக்ஸாம் எதுவாக இருந்தாலும். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டெட் எக்ஸாம் எழுதிட்டு பல வருடங்களாக காத்துட்டு இருந்தாங்க. நியமன தேர்வு வைக்காமல், நியமன தேர்வு ரிசல்ட் வெளியிடாமல், போஸ்டிங்ஸ் போடாமல், இந்த மாதிரி பல குளறுபடிகள் இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் டெட் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா 2026 19,000 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்ப போகிறதா முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு. எலெக்ஷன் வேறு வரப்போகுது. கட்டாயமாக பணியிடங்கள் நிரப்பிடுவாங்க. எப்படியாவது கோர்ட் கேஸ்லாம் சால்வ் பண்ணி ஓரளவுக்கு பணியிடங்கள் நிரப்பிடுவாங்க கடைசி டைமில். அதனால் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களை விட இப்போ நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்களா, உங்களுக்கு ரொம்ப லக்கு. உடனே வந்து நீங்கள் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உடனே நியமன தேர்வும் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு ஜாப் கிடச்சிரும். அதனால் தொடர்ந்து படிங்க. நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2024 வந்து பார்த்தீங்கன்னா நடக்கல டெட் எக்ஸாமு. 2025 கட்டாயமாக நடக்கும். எந்த சேஞ்சஸும் இல்லை. டெட் எக்ஸாம் நடந்த பிறகு நியமன தேர்வுகளும் நடக்கும். ரெண்டுலையுமே நீங்கள் ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் போஸ்டிங் அப்படிங்கிறது உறுதி. எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ஒரு 2 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த லா காலேஜில் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாமு, செட் எக்ஸாமு இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இது முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வரும். எப்படி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 மாதங்களுக்குள்ளாகவே நமக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்துடும். பட் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. அதனால் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை எதிர்பாராமல் படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் அதான் கேட்குறீங்க, படிக்கிறத விட்டு நோட்டிஃபிகேஷன் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிறதான் கேட்டுருக்கீங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நீங்கள் படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.